கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த 2025 உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உங்களை அந்த வருஷத்தை காண செஞ்சுருக்காங்க. அதனால் இந்த 2025 ஸ்தோத்திரத்தோட துதியோட இந்த 2025 நீங்கள் அடி எடுத்து வைங்க. அப்போ உங்களுக்கு இந்த 2025 ஆசீர்வாதமான ஆண்டா, நன்மைகளை சூழ்ந்தெடுத்துக் கொள்கிற ஆண்டா, உங்களுக்கு நல்ல சுகபலத்தோட வாழக்கூடிய ஆண்டா தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக மாற்றி கொடுப்பாங்க. ஆனால் 2025-24 ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து 2025 உங்களை காண செஞ்சுருக்காங்க ஆண்டவர். அதனால இந்த 2025லையும் உங்களை நல்ல மாதிரி வாழ வைக்க கர்த்தர் நினச்சிட்டோம், கிருபை பாராட்டும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒரு வாரமாக கொஞ்சம் சீக்காகி கொஞ்சம் வைரல் ஃபீவர் மாதிரி வந்து எனக்கு நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். விட்டு எனக்கு காய்ச்சல், நேற்று நைட்டு கூட எனக்கு காய்ச்சல் தான். அந்த காய்ச்சல் மத்தியில் அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு என் மூலியமாக ஆண்டவர் பேசணும்னு சொல்லி இந்த ஊழியத்தில் உள்ள ஒரு சில சகோதர சகோதரிகள் ஜெபிச்சாங்க. அவங்களோட ஜெபத்தின் மத்தியில் தான் கர்த்தர் என்ன செஞ்சுருக்காங்க, எனக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க பலனை கொடுத்து ஆண்டவர் என்னோட பேசுனாங்க. பேசி கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனமான வாக்குத்தத்தத்தை தான் நான் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன மறைச்சி பரிசுத்தாவின் தப்பன் உங்களோட பேசுவாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, செவி கொடுங்க. சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இதுதான் கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசனமான வாக்கு தத்துவம். இயேசு கிறிஸ்தன் அற்புத ஒளித்தில் செஞ்ச எல்லா மக்களுக்கும் எனக்கும். அதனால் அதில் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன், தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில். அப்போ தீங்கு நாளில் இப்போ இந்த 2025 குறித்து நிறைய சகோதர சகோதரிகள் தீர்க்கதரிசன வரங்கள் பெற்ற சகோதர சகோதரிகள், அப்புறம் உங்கள் பாஸ்டர்மார், நீங்கள் போகிற பாஸ்டர், எவஞ்சலிஸ்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க 2025 நீங்கள் காது கொடுத்து கேட்கத்தான் போகிறீங்க. 2025 அப்படி என்ன செய்யும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவுகள் நடக்கும், மழைனால பாதிப்பு வரும், கொள்ளை நோய் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது நிலநடுக்கம் வரும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சேதாரம் வரும். இப்படி நிறைய காரியங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இது கடைசி காலகட்டத்தில் ஏசப்பா சொன்னது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி காலகட்டத்தில் நிறைய உலகத்தில் அழிவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி பைபிளில் போடப்பட்டிருக்கு. அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை எல்லா ஊழியக்காரங்களும் அவங்கள்ட்ட ஆவியானவர் பேசின வச்சு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாங்க, இந்த 2025 வரக்கூடிய எல்லா தீங்குலையும் உங்களை என்ன செய்யாரு, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து வச்சுக்கிட்டுதாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஏன்னா ஆண்டு இந்த தீர்க்க தரிசனமாக கொடுத்த வாக்கு தத்துவம் உலகத்தில் என்ன செய்யும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட மழைனால அழிவுகள் நிறைய வரட்டும், நிலநடுக்கம் வரட்டும், கொள்ளை நோய் வரட்டும், பஞ்சமே வரட்டும், ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு, உங்களை தம்முடைய கூடார மறைவில் தம்முடைய கூடார மறைவில் என்ன செய்தாரு, மறைத்து வைத்து பாதுகாக்கிறாங்க. அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து உங்களை என்ன செய்தார், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதரத்தில் எல்லா மோசமான நாசமான காரியங்கள், அழிவு, தீங்குகள் வரட்டும், வந்தாலும் என்ன செய்தார் ஆண்டவர், உங்களை வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி உங்கள் குடும்பத்தையும் தம்முடைய கூடார மறைவில் என்ன செய்தார், மறைத்து வைத்துக்கிறதாங்காரு. மறைத்து என்னை கூடார மறைவிலே ஒழித்து மறைத்தும் வச்சுக்கிட்டுதாங்காரு. அதுக்கு உங்களை என்ன செஞ்சுட்டாரு, அதை அந்த தீங்கு உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்களுடைய பிஸ்னஸுக்கோ உங்கள் தொழிலுக்கோ நடக்காத அளவுக்கு என்ன மறைச்சி வச்சுக்கிட்டுதாங்காரு, ஒழிச்சு வச்சுக்கிட்டுதாங்காரு. அதெல்லாம் உன் கண்ணிலே பட விடாத அளவுக்கு, உன் கண்ணிலே அது பட்டா நீ பயந்துருவாங்க கூட அளவுக்கு நினைச்சிட்டாரு. அந்த தீங்குக்கு, அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் நடக்கக்கூடிய சரிவுகள், தீங்குகள், கொள்ளை நோய்கள், மழைனால வரக்கூடிய பாதிப்பு, அழிவு, இது எல்லாத்தையும் என்ன செய்தாரு, ஒழிச்சு வச்சும் பாதுகாத்துக்கிறதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்காருங்க. எவ்வளவு அற்புதமான வாக்கு தத்தம் பாருங்க. ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உங்களோட பேசுறாரு. இதுக்கு நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு இந்த வார்த்தை எனக்காண்டி ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க ஆமேன் சொல்லுங்க, ஒரு லைக் போடுங்க. கர்த்தர் கண்டிப்பா அந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன போட்டுருப்பாங்க, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அப்ப என்ன செய்ய, உங்களை உங்களுடைய எல்லா நெருக்கத்தின மத்தியிலும், எல்லா தீங்கு 2025 நடக்கக்கூடிய தீங்குக்கும், நாசமோசத்துக்கும், அழிவுக்கும் மத்தியிலையும் உங்களை என்ன செய்தாரு, கண்மலைக்கு மேல உயர்த்துதங்கர். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கும் செய்தங்கர். அவ்வளவு தீங்கு, நட்டம், பஞ்சம் வந்தாலும் உங்களை போஷிக்கிறதுக்கு, உங்களுக்கு உண்டான உங்க பிசினஸ் ஆசீர்வதித்து, உங்களுக்கு உண்டான ஆகாரத்தை கொடுத்து உங்களை உயர்த்துதன் வாக்கு தத்தம் கொடுக்காரு. எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனமான அந்த வாக்கு தத்தம் ஆண்டவர் கொடுக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதிகாமத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்ன செய்வாங்க, மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, மனஸ்தாபப்படுவாங்க. மனுஷனை கண்ட படைச்சவன்னு சொல்லி மனஸ்தாபப்பட்டு என்ன செஞ்சிருவாங்க, உலகத்தை மனுஷன் எல்லாத்தையும் அழிச்சிடணும், ஆண்டர் படைச்ச எல்லாத்தையும் அழிச்சிடணும் ஆண்டர் முடிவு பண்ணிடுவாங்க கர்த்தர். அப்போ பார்த்தீங்கன்னா நோவா மட்டும் ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமானா தெரிவாங்க.
அப்போ நோவா குறித்து ஆண்டவர் நினைச்சார் எல்லா மனுஷனையும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நோவாவையும் அவனுடைய மனைவி பிள்ளைங்க அவனோட குடும்பத்தையும் என்ன செய்வாங்க, ஆண்டவர் பேழையை உண்டு பண்ணி அதுக்குள்ள அவனுக்கு தேவையான மிருகங்கள், ஆடுகள், மாடுகள், அவன் மனைவி பிள்ளைங்க குடும்பத்தை எல்லாத்தையும் என்ன செய்வார் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள ஒளிச்சு வச்சு என்ன செய்வாங்க ஆண்டவர் அவனை பாதுகாப்பாங்க. அவனை வந்து என்ன ஒளிச்சு வச்சு அவனை மறைவில் வச்சு ஒளிச்சு வச்சு பாதுகாப்பாங்க. ஆனால் நோவா வந்து என்ன செஞ்சான், ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமானா தெரிஞ்சான். இப்போ இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த 2025 ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கணும், இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அப்படி நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நோவா எப்படி கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானா தெரிஞ்சானோ அதே மாதிரி நீங்களும் முதல்ல ஆண்டவருடைய பார்வைக்கு நீதிமானா இருக்கீங்களா, பரிசுத்தமானா இருக்கீங்களா அப்படிங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்கள் என்ன செய்யுங்க, கல்வாரி சிலுவையில் இயேசுவோட பாதத்தில் அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் அநியாயம் பண்ணவங்களுக்கும் அநியாயம் பண்ணேன், நியாயம் பண்ணவங்களுக்கு அநியாயம் பண்ணேன், அதனால என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருந்துச்சிங்க. அந்த சகோதர சகோதரி நீங்கள் அநியாயம் பண்ண சகோதர சகோதரிட்டையும் மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டால் அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்குன்னு கொடுத்துருக்காரு, என் குடும்பத்துக்குன்னு கொடுத்துருக்காரு, இது எனக்குன்னு எங்கள் அப்பா கொடுத்த வாக்கு தத்துவம், இது எனக்குள்ளதுன்னு அவரோட பிள்ளை அப்படி நீங்கள் இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்து நீங்கள் டெய்லி உங்கள் ஜெபத்தில் அறிக்கைட்டு நீங்கள் ஜோம் பண்ணி அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் அறிக்கைட்டு ஜோம் பண்ணும்போது இந்த வார்த்தை டெய்லி இந்த 2025 ஃபுல்லாக உங்களே உங்கள் குடும்பத்தை என்ன செய்யும், கட்டாயமாக நடத்துங்க. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு. இந்த எவ்வளவு பெரிய உடம்பு உலகத்துல வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அழிவு, நாசம், மோசம், தீங்குகள் நடந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தனை அடிச்சு கொன்னுக்கிட்டு அந்த அளவு தீங்கு நடந்தாலும் சரி, இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தீ பிடிச்சு எரிஞ்சாலும் சரி, எந்த தீங்கும் உங்களை கண்டிப்பா என்ன செய்யாது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரில அணுகவே அணுகாது. ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருக்காங்க, தம்முடைய கூடார மறைவுல என்ன செய்தாரு, மறைவுல ஒளித்து வச்சு மறைச்சு வச்சு பாதுகாக்கன்னு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. ஏன்னா நோவாவை அன்னைக்கு அப்படித்தாங்க ஆண்டவர் பாதுகாத்தாரு. அந்த சரியான தண்ணி வந்து வெள்ளம் வந்து என்ன செஞ்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாக அழிய ஆரம்பிச்சிட்டு அந்த 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 எல்லா தேசத்தையுமே ஆண்டவர் அழிச்சிட்டாரு. நோவாவோட மனைவி, பிள்ளைங்க, குடும்பம், அவனுக்கு தேவை மிருக ஜீவங்கள் மட்டும்தான் என்ன செஞ்சார் ஆண்டவர் அந்த பேழைக்குள்ள ஒளிச்சு வச்சு பாதுகாத்தார். அதே மாதிரி நீங்களும் நீதிமானா இருந்தீங்கன்னா, இல்லை நீதிமானா நீங்கள் இல்லாட்டனால அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானா நீங்கள் மாறின உடனே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த 2025 ஃபுல்லாக கர்த்தர் என்ன செய்வார், அவருடைய கூடார மறைவில் மறைச்சியும் ஒளிச்சு வச்சு உங்களை பாதுகாக்க போகிறார். இது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடக்குங்க. கூடார மறைவில் மறைச்சி வைக்க போறாரு உங்களையும் உங்க குடும்பத்தையும், உங்களுடைய பிசினஸை, உங்களுடைய ஆடு மாடு மிருக ஜீவன்களையும் மறைச்சி வச்சு பாதுகாக்கங்காரு, ஒளிச்சு வச்சு பாதுகாக்கங்காரு. கட்டாயம் உங்களை பாதுகாப்பார். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ உங்களோட தொழிலுக்கோ உங்களுடைய பிஸ்னஸுக்கோ எந்த சேதாரம் வராது. ஊழியம் பண்ணுறீங்களோ அவங்க ஊழியத்துக்கும் என்ன செய்யாது, எந்த சேதாரம் வராது. ஏன்னா ஆண்டவர் உங்களையும் உங்கள் ஊழியத்தில் உள்ள விசுவாச சகோதர சகோதரியும் மறைச்சி ஒளிச்சு வச்சு பாதுகாக்கங்கார். நோவாவை பாதுகாத்த தெய்வம் உங்களையும் கண்டிப்பாக அந்த 2025 ஃபுல்லாக கட்டாயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்கள் ஊழியத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. பாதுகாத்து கண்மலைக்கு மேலே என்ன செய்தார், உயர்த்துதங்க. கண்மலைக்கு மேலே, அதான் நோவா எப்படி அவனை கொண்டு அடுத்த ஜெனரேஷன் எப்படி உருவாச்சோ, நோவா எப்படி ஆசீர்வாதமா வாழ்ந்தானோ, அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் என்ன செய்ய போறாங்க, ஆசீர்வாதமா நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்றவங்களா உங்க சொந்த பந்தத்தின் மத்தியில நீங்க உயர்வாகவும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மத்தியில உயர்வாகவும் கட்டாயம் இந்த 2025 தேவனாகிய கர்த்தர் உங்களை வாழ வச்சு அழகு பார்க்க போறாங்க. இது கட்டாயம் உங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்குங்க. இதை நான் தெளிவா சொல்றது. ஆனால் கண்டிப்பாக இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் விசுவாசிங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அதில் அந்த வார்த்தை உங்களுக்கு 2025 ஃபுல்லாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்யார், எல்லா தீங்குக்கும், மழை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, மழை, நில சரிவு, கொள்ளை நோய், பஞ்சம், எது வந்தாலும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும், வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்ன செய்தார், மறைச்சும் வச்சு ஒளிச்சு வச்சு இந்த 2025 ஃபுல்லாக தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்துட்டாங்க. பாதுகாத்து உங்களை என்ன செய்ய, கண்மலைக்கு மேல ஆசீர்வாதமாகவும் உயர்வாகவும் கர்த்தர் உங்களை என்ன செய்ய போறாங்க, வாழ வைக்க போறாங்க. அதுவும் உங்க வாழ்க்கையில கட்டாயமா நடக்க போகுது. இந்த 2025 குறித்து இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஆண்டர் சமத்துல, கொஞ்ச நேரம் ஆண்டர் சமத்துல காத்திருந்தேன். அப்பா ஆண்டர் என்ன சொன்னாங்கன்னா, வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் ஆவி என்ன செய்யும், இந்த 2025 கிரியை செய்யும் அப்படின்னு ஆண்டர் என்னோட பேசினாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்துவாங்க. அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ஏதோ ஒரு சில காரியங்கள் நடக்க மாதிரி கொண்டு வருவாங்க, ஆனா அது நடக்காது. அவங்க அப்படி ஏமாத்திடுவாங்க. அப்படி யாரை இவங்கள நம்பணுமா, இவங்கள நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இது ஒரு வஞ்சிக்கிற ஆவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசோட ஆளுகை ஏதோ ஒன்று இந்த 2025 கட்டாயமாக உலகத்தில் இருக்குது. அதையும் ஆண்டவர் என்னோட சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தற்கொலை ஆவியும் இந்த 2025 இருக்கு. ஆனால் வேதம் என்ன சொல்றது, ஆண்டவர் தன்னுடைய ஒரு மனுஷனோட ஜீவனை எடுக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஒருத்தன் மறிச்சு போனானா அந்த ஆத்மா நரகத்துக்கு தான் போகும். இந்த 3 காரியத்தை ஆண்டவர் என்னென்ன உணர்த்தினாங்க, வஞ்சிக்கிற ஆவி, அதுக்கப்புறம் தற்கொலை ஆவி, அப்புறம் பிசாசோட ஆளுக. 2025 ஏதோ ஒரு பெரிய காரியம் நடக்க போது. இது எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, இந்த வசனத்தின்படி உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒளிச்சு வச்சும் மறைச்சு வச்சும் பாதுகாத்துக் கொள்வாங்க. ஏன்னா ஏசப்பா உங்களையும் உங்க குடும்பத்தையும் அவரோட ரத்த கோட்டையில அவர் கண்ணின் மணி போலும் பாதுகாத்துக் கொள்வாருங்க. சரி, இந்த 2025 உங்களுக்காண்டி ஜெபம் பண்றேன். என்னோட சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த ஜெபத்தின் மூலியமா உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாங்க. பிதாவாகியது நமக்கு ஸ்தோத்திரம். கத்ரா இசை சோத்திரம், எகவா நிச்சய சோத்திரம், எகவா ஷாலமே சோத்திரம், எகவா ராஃபா சோத்திரம், நல்ல தப்பான சோத்திரம், நல்ல மிச்சய சோத்திரம். ஆண்டவரே அப்பா, அந்த 2025 என்னையும் நீங்க கர்த்தர் கொடுத்த அந்த ஊழியத்துள்ள மக்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களையும் காண செஞ்ச அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம் செலுத்துறேன், நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே இந்த 2025 இந்த மக்களுக்கு தேவன் தாமே நீங்க தீர்க்க தரிசனமான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை வந்து கூடார மறைத்து வைத்தோம், ஒளித்து வைத்தோம், பாதுகாத்து கண்மலைக்கு மேல உயர்த்துவார்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி, என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் அவங்க தொழில்களையும் அவங்களோட ஆடு மாடுகளையும் அவங்களோட குடும்பத்தையும் கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவங்கள எல்லா தீங்குக்கும், இந்த 2025 நடக்கக்கூடிய எல்லா தீங்குக்கும், நாச மோசத்துக்கும், அழிவுக்கும், பொல்லாத மனுஷங்களுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்கள மறைத்தும், இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்கள ஒளித்து வச்சு, இயேசு கிறிஸ்து நாமத்துல பாதுகாத்து அவங்கள கண்மலைக்கு மேல உயர்த்திட்டீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்துல கண்மலைக்கு மேல உயர்த்திட்டீங்க. அவங்க கையின் பிரயாசத்தை கண்மலைக்கு மேல உயர்த்திட்டீங்க. அவங்க இயேசு கிறிஸ்து நாமத்துல மற்றவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளா கர்த்தர் நிப்பாட்டிட்டீங்கப்பா. அந்த அன்புக்கா, அந்த கிருபிக்கா, அந்த இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம் தப்பனே. தெய்வத்துக்கு நன்றி செலுத்துறேன், ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஆண்டவரே இந்த 2025 இந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் அப்பா நன்மைகளை சுதந்திரத்துக் கொள்ற ஆண்டா, அப்பா ஆசீர்வாதமான ஆண்டா, தேவனாகிய கர்த்தர் அற்புதம் அதிசயமா இயேசு கிறிஸ்து நாமத்துல மாற்றிட்டீங்க. கர்த்தர் தாமே இயேசப்பா எல்லா சகோதர சகோதரியும் கர்த்தர் தாமே இயேசப்பா உலகம் முடிவு வரை அந்த அவங்களோட இருங்க. கர்த்தர் அவங்களை விட்டு விலகாம கைவிடாம இருங்க. அந்த அன்புக்கா, அந்த கிருபிக்கா ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமா அனுதினமா அவங்களை இயேசு கிறிஸ்து நாமத்துல அவங்களே அவங்க குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தட்டும். அந்த அன்புக்கா, அந்த கிருபிக்கா, அந்த இரக்கத்துக்கா ஸ்தோத்திரம். தேவநாம மாத்திரமின் கர்த்தர் தாமே இயேசப்பா இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்கா ஸ்தோத்திரம், பதில் கொடுத்தக்கா ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த கிறிஸ்து நாமத்துல என்னை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிச்சு வேண்டிக் கொள்ற நல்ல பிதாவின் ஆமென்.